வணக்கம். இன்றும் ஒழுக்கமுடைமையின் 8வது குறளை நாம் காண இருக்கிறோம். நேற்றே நான் சொன்ன ஒழுக்கம் என்று சொல்லியிருக்க கீழே நிறைய பொருட்கள் வருகின்றன, அதாவது பண்புகள் கூறப்படுகின்றன. அத்தனை பண்புகளையும் நாம் மேற்கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். ஒருவன் இன்சொல் கூறுகிறான் என்றால் அவனால் என்ன செய்ய முடியாது? அதை மாற்றிக்கொள்ள முடியாது. பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அதையும் மாற்றிக்கொள்ள முடியாது. அவனுடைய பிறவி போல, அதாவது பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட கர்ணன் பிறந்த மாதிரி நம்ம நற்பண்புகளையே கூறி 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 நமது பெற்றோர்கள் வளர்த்தார்கள். இல்லது நாம் அந்த சூழ்நிலையில் வளர்கிறோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த நல்லொழுக்க பண்புகள் இயற்கையாகவே அமைந்துவிடும். இதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். தனியாக உட்கார வச்சு நீ இதை செய்யாதன்னா அது கண்டிப்பாக புரியாது அவர்களுக்கு. ஆனால் அதற்குரிய செயல்களை சுட்டி காட்டி சொல்லும் பொழுது குழந்தைகள் என்ன பண்ணும்? அந்த பண்புகளை குழந்தை பருவத்திலிருந்தே கை கொள்ள ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த குறள் என்ன சொல்கிறது? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தன்னானே தானே நே தானா தன தன்னானே தானே தனானே தானா. எளிமையாக இருக்கும். நீங்கள் சும்மா விளையாட்டாக படிங்க, ஒன்றும் பெருசாக சீரியஸாக உட்காந்து மனப்பாடமெல்லாம் பண்ண வேணாம். எப்படி சினிமா பாடல்கள் நமக்கு மனசுக்குள்ளார பதியுது, அது மாதிரி இதை போட்டு விட்டுட்டு அந்தந்த போயிட்டு நீங்கள் சும்மா 2 சுற்று சுற்றுனீங்கன்னா இது மனப்பாடம் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கு மேலே இதில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம இதை நிச்சயமாக படிக்கலாம், படிக்க முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். மனசு வைக்கணும். ஒரு நல்ல விஷயத்தை நாம் கேட்கிறோம் என்றால் அதை தொடர்ந்து நம்ம அந்த பாதையில் பயணிக்க பழகி கொள்ள வேண்டும், இல்லையா? அப்போ தான் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றி காண முடியும். இப்போது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா என்ன? நன்றி அப்படிங்கிற சொல்லு இந்த இடத்துல இன்பம் என்ற பொருளை கொடுக்கிறது. வித்து என்றால் விதை. இன்பமான, சுகமான, இனிமையான, நல்ல மதிப்புகளை கொடுக்கக்கூடிய பண்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் எதை போன்றது? நன்றிக்கு வித்தாகும் விதைகள் போன்றது. விதை என்ன செய்யும்? முட்டி மோதி வெளியில் வந்து செடியாக மாறி மரமாக மாறி நமக்கு பயன்களை தரவல்லது. நல்லொழுக்கம் என்பது நல்ல விதைகளை போன்றது. இந்த விதைகள் நமது மனதில் விதைக்கப்பட்டு விட்டால் அது என்ன பயன் தரும்? இன்பத்தையே கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி தான், இல்லையா? ஒரு விதையை விதைச்சிட்டோன்னா அது என்ன பண்ணும்? அழகாக முட்டி மோதி வளைந்து நெளிந்து மேலே வந்துடும், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக அதை செய்ய முடியாது. ஆக நம்ம என்ன செய்யணும்? இதனை நல்லொழுக்கத்தை, பண்புகளை குழந்தைகள் மனதில் விதைக்க வேண்டும். நாமும் நம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது பொய் சொல்கிறது, சொல்கிறத கேட்காம திரியறது, பெரியவர்கள் சொல்கிறது எதையுமே கேட்காம இருக்கிறது, பெரியாரை துணை கோடல்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது, கடுமையான சொற்களை, சுடு சொற்களை, தீய சொற்கள், அதாவது கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறோம்ல அதை சொல்லுவது, இது மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் எங்கே வருது? தீயொழுக்கத்தின் கீழ் வருகிறது. அந்த பண்புகளுக்கு மாறாக, நல்லொழுக்கத்துக்கு மாறாக இருப்பது எல்லாமே தீயொழுக்கம். அப்போ அந்த தீயொழுக்கம் என்ன செய்யும்? என்றும் இடும்பை தரும். இடும்பை என்பது மிகுந்த கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தீயொழுக்கம் அப்படியே விட்டுறலாம், நம்ம நல்லது தராது அப்படிங்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இடும்பை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே பிரயோகிக்கிறார். இடும்பை என்றால் மிகுந்த வருத்தம் அல்லது மிகுந்த கஷ்டத்திற்கு நாம் உள்ளாவோம். இதுதான் இதனுடைய பொருள்.
நல்லொழுக்கத்தை விதை போல மனதில் நாம் பதிய வைத்து இருந்தால் இன்பம் சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கும். அல்லாவிடில் தீயொழுக்கத்தை நாம் கை கொண்டால் என்றும் இடம்பை தரும், வாழ்நாள் முழுக்க நமக்கு கஷ்டங்களை மட்டுமே அது கொடுக்கும் என்கிறது இந்த குறள். நாளை மீண்டும் பார்க்கலாம். நன்றியுடன் நான்.